இன்றைக்கி சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஸ்ரீ பாலாஜி ஆந்திரா டீலக்ஸ் மெஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். இந்த மெஸ்ஸோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி வாங்கின வெஜ் மீல்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மீல்ஸோட குவான்டிட்டி அதிகமாக தான் இருந்துச்சு. தாராளமாக ஒருத்தருக்கு 10 அளவு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பருப்பு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அவங்களோட அந்த வெங்காய பக்கோடாவும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்பளம் ரவுண்ட் அப்பளம் கொடுத்துட்டாங்க. அதுவுமே டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பருப்போட டேஸ்ட் ஒரு மீடியமான ஸ்பைசியில் நல்ல ஒரு திக்காகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் நல்ல மெல்ட்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம பருப்பு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்பாரோட டேஸ்ட் ஒரு மீடியமான காரத்தில் நல்லா லைட்டாக இருந்துச்சு. கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பக்கோடா கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. யூஸ்வலாக சாம்பாரில் ரொம்ப காரம் கம்மியாக இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பட் மீடியம் காரமில் கொடுத்தா அது நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து கத்திரிக்காய் கூட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். கத்திரிக்காய் நல்ல ஸ்பைசியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஸ்பைசியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ரசம் ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரசத்தோட டேஸ்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த தக்காளியோட வாசனையும் அந்த பூண்டு மிளகோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கோடா கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம ரசம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து மோர் குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். மோர் குழம்போட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வாங்கின எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஸ்டாண்டர்டில் நல்ல ஒரு ஹைஜீனோடும் டேஸ்ட்டோடும் கொடுத்துருந்தாங்க. மோர் குழம்பு ஒரு மீடியமான ஸ்பைசியில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக தயிர் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. தயிர் கொஞ்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். இந்த லொக்கேஷனுக்கு யாராவது இந்த ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.